ஏன்னா உட்காந்து காயறே முடியல. கை காலெல்லாம் அந்த நோவு நோவுது. ஏன்னா இந்த வலி வலிக்குதோ எனக்கு தெரியல. இங்கிட்டு தொட்டா இந்த பக்கம் வலிக்குது, நடந்தா காலை வலிக்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது. ஏன்னா இப்படி உடம்பெல்லாம் பிச்சு பிச்சுட்டு வலிக்குதோ தெரியல. ஐயப்பா, முடியாம வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வேலை எடுத்து பார்க்க முடியல. பேசாம படுத்தே இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. என்ன செய்யறது? நம்ம தலையெழுத்து. நாம தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும்னு தலையெழுத்து. யாரு நமக்கு பார்த்து கொடுப்பா? ஆமாம், நாம தான் குண்டா இருக்கோம்ல. குண்டா இருந்தா ஒரு நோய் வராது, நோக்காடு வராது. குண்டா இருந்தா சத்து தான் நிறைய இருக்குல்ல நமக்கு. அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சியே இல்லாமல் என்ன பேசணுமோ அவங்க இஷ்டத்துக்கு. மனசாட்சியே இல்லாதவங்க மனசாட்சி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசட்டும் பேசட்டும். என்னென்ன பேச முடியுமோ, எவ்வளோ பேச முடியுமோ பேசட்டும். ஏன்னா அப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. இதை எப்படா குழம்பு வச்சு முடிக்க போகிறேன்னு தெரில. அந்த மனசன் வேற சாயங்காலம் சாப்பிட பசிக்குதும் பாரு. சீக்கிரம் வந்து நான் எதுக்கு ஆளாகிறதுனே புரியல. கொஞ்சமாவது எனக்கு கூட மாட உதவியாவது பண்ணக்கூடாதா? இப்படி பேசி தான் நம்மளை மனசை கஷ்டப்படுத்திட்டு தான் போகிறாவ. நம்ம நிலமை நமக்கு தான் தெரியும். அம்மா அம்மானா அம்மா தான். மாமியார் மாமியார் தானே. அவங்க பொண்ணாக இருந்தா அம்மா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னா அப்படியா இப்படியானா அவங்க பொண்ணாக இருந்தால் பேசுவாங்க பார்ப்பாங்க. 1000 தான் இருந்தாலும் நான் யாரோ ஒருத்தி தானே. எனக்கு அவங்க பேசுவாங்களா என்ன? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பண்ணுவோம். உட்காந்தே இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சப்பா, இங்கனே படுத்துக்கோமான்னு வருதே. இவ்வளோ வேதனையா இருக்கே. கடவுளே, இந்த மனுஷன்ட்டையாவது ஏதாவது சாப்பிட வேண்டாம் சொல்லுமா? சாப்பிட வேண்டாம் சொன்னாலும் இந்த இந்த கிழவி ஏதாவது பேசும். சோறாக்கி கூட வலிக்குது அவளுக்கெல்லாம். உடனே ஹோட்டலில் ஆர்டர் போட்டுடுறா அப்படின்னு அதுக்கு ஏதாவது பேசுமே. எதுக்கு தான் ஆளாகிறதுனே தெரியல. எல்லாத்துக்குமே பயந்து பயந்து ஒலை வேற காஞ்சிருச்சு போல. அரிசி எடுத்து ஊற போடலை. அரிசி எடுத்து கிளையணும். என்னால் சுத்தர முடியல. ஏன் அமுதா, என்ன அடுப்படிக்குள்ள இப்படி தூங்குற? சசி, வா சசி. என்ன செய்யறது? உட்காந்துருக்கவே முடியலட்டி. தலைவலி தாங்க முடியல. படுத்துட்டேன் அந்த வாக்கில். என்னடா அடுப்படிக்குள்ள குப்புற கிடக்காலேன்னு பக்குன்னு ஆகி போச்சு எனக்கு. இது என்ன ஒலை கொதிக்குது அரிசி போடாமல் இருக்க? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்ன ஆச்சு? திட்டு திட்டு இப்போ நீ ப்ரெஷர் ஏறி போச்சோ? குண்டா இருக்கும். சுகர் வந்து போச்சோ சசி? என்னன்னு தெரியல. ஒரு டெஸ்ட்டும் பண்ணலானா நேரத்துலேருந்து அசத்தியாக வருது. போட்டு அசத்துது மனசில். கை காலெல்லாம் குத்துது குடையுது. அப்படி இருக்கு சசி. என் ஊசி போட்டு தான் வந்தேன். ஊசி போட்டு வந்தாலும் ஒன்றும் சரிப்பட்டு வரலையே. படுத்திருந்தேன். சோறு இல்லை குழம்பு இல்லை. என்ன ஒன்றை சொல்லு. நம்ம தானே ஆக்கணும். அந்த வாக்கில் தான் இப்போ தான் உலைய வச்சு விட்டு வெங்காயம் தக்காளியை எடுத்து வச்சேன் சசி. குழம்பு எதையாவது கலக்கி விடுவோம்னு. முடியல. ஒன்றும் நறுக்க முடியல. அரிசி எடுக்க முடியல. ஒலை காஞ்சிருச்சு. உலையில அரிசியை களைஞ்சு போட முடியல என்னால். அந்த அளவுக்கு வருது. பேசாமல் செவனேன்னு படுத்திருக்கேன். என்ன ஒன்று சொல்கிற சொல்லு. ஐய ஐய, முடியலையாடி? அதோட அதான் ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? உன் மாமியா இங்கே ஏன் அதை ஆக்கக்கூடாதா? குழம்பு வைக்கக்கூடாதா? இங்கே வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆக்கணும்னு என்ன இருக்கு சொல்லு? அவங்களுக்கெல்லாம் ஆக்கணும்னு தலைவிதியா? தலைவிதியா என்ன? ஆஹா, அவங்க ஏன் ஆக்க போறா சசி? நான் தான் ஒருத்தி இருக்கேன்ல. எனக்கெல்லாம் முடியாமல் வராது. எனக்கு எந்த நோய் நோக்காடாது வருமா? இல்லை என் உடம்புக்கு தான் எல்லாமே செட் ஆகிக்கும் போல. எனக்கு ஏதாவது இப்போ எதுவுமே பண்ணாதில்ல சசி. அதனால அவங்களுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. நான் குண்டா இருக்கேன்ல, பெருத்து போயிருக்கேன்ல, தின்னு தின்னு குந்தாணி கணக்காக இருக்கேன்ல. அதனால எனக்கு ஒன்றும் பண்ணாது. சத்து நிறையா இருக்குன்னு நினப்பு சசி. ஏன் சசி வயிற்றுச்சலை கிளப்புற? இந்த மனசை பார்த்துக்கம்மா. வேலை வெட்டியை பாருமா. அது அவளுக்கு முடியலைன்னு சொல்கிறாரு. அவள் தான் நல்லா தின்னு தின்னு பெருத்து போயிருக்காளேடா. அவளுக்கு நான் ஏன்டா பார்க்கணும்? இவளுக்கா சத்து இல்லைங்கிற அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல பேசுது சசி. ரொம்ப கஷ்டமா போச்சுடி இது இப்படி பேசுறதெல்லாம் நினைச்சா. அடிப்பாவி மனுஷி, அப்படியா சொன்னுச்சு இந்த கிழவி? தும்முற பாருடி அம்மா. எப்படி இப்படி பேசுறதுக்கு மனசு வருது? அது மகளா இருந்தா அப்படி பேசுமா? ஏண்டி, உங்க அம்மா வீடு என்ன 10 கிலோமீட்டர்ல இருக்கு. அடுத்த தெரு தானே. புள்ளைய தூக்கிட்டு நீ விறுவிறுன்னு அங்கே போய் 4 நாளைக்கு இருக்க வேண்டியதானடி. இந்த கிழவிக்கு ஆக்கி போடணும்னு அவசியமா? சரி, மருமகளுக்கு முடியலையே இந்த மாதிரி சொல்கிறாங்களே. சரி, சோறு குழம்பு ஆக்கி வைப்போம். வீட்டில் உள்ள வேலை வெட்டி கொஞ்சம் ஓரளவு பார்ப்போம் நினப்பு இல்லைல்ல. மனசாட்சியே இல்லாமல் பேசுது சசி. அதுக்கிட்ட போய் சோறு ஆக்கு குழம்பு ஆக்குன்னு சொல்லலாமா? நான் நீ சொல்கிறது கரெக்டு தான். நமக்கு ஒரு இது இல்லை.
அதுக்கிட்ட போய் ஆக்குன்னு வாயை திறந்து கேட்கலாமா அப்படி பேசுகிற கிழவிக்கிட்ட? வேறு நீ ஒன்றும் ஒலையில் அரிசி போட வேணாம், கொஞ்சம் நான் சோறு எடுத்தாரேன், நீ சாப்பிட்டுக்க. என்ன சாப்பிட்டு மாத்திரையை போட்டு நீ வாட்டுக்கு பாடு. அவங்க ஆத்தாளும் அவனும் எப்படியோ சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ பாவம் பசியோட வருவார் சசி, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? எனக்கு மட்டும் சோறு கொண்டு வந்து அந்த மனசுக்கு நான் என்ன செய்ய? பாவம் இல்லையா? சரி நான் சேர்த்தே போட்டு அதை கொண்டுட்டு வரேன்டி. சரி சோத்தை மட்டும் ஆக்கிடுறிய, குழம்பு கொண்டு வரேன். உனக்கு எத்துக்கும் குழம்பு கொண்டாரியா? என்ன குழம்பு வச்ச சசி? பருப்பு குழம்பு தான் போட்டேன், முருங்கைக்காய் மாங்காயும் போட்டு வச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எடுத்தாரேன், முட்டைக்கோஸ் தொட்டுக்க பண்ணியிருக்கேன், எடுத்தாரேன். சோத்தை மட்டும் அரிசி மட்டும் போட்டாரியா? இல்லை எங்கண்ணா இருக்குன்னு சொல்ல, அரிசி நான் போட்டு போகிறேன். ஒரு தான் பாவம் சசி நீனு. வேண்டாம் நீ போ. இதில் என்ன இருக்கு? அரிசியை போட்டு போகிறதுல நான் என்ன குறைஞ்சி போயிடுறேன்னா என்ன? போட்டுட்டு ஒருதா போடுறேன். வேண்டாம் விடு, உனக்கு ஏன் கஷ்டம்? எனக்கு இது ஒரு கஷ்டமும் இல்லாட்டி அரிசி எங்கண்ணா இருக்குன்னு சொல்லி போடுறேன். வெங்காயம் தக்காளி எடுத்து வை. வேண்டாம் நறுக்காது என்ன? ஆ பாரு பின்னாடி இருக்குல்ல பானை, 2வது பானையில் இருக்கு. அங்கே தான் வச்சிருக்கீங்களா? சரி சரி நான் எடுத்துக்க. எவ்வளோ போடுவீங்க? அரைப்படி மட்டும் எடு. ஆ சரி நீ எந்திரி, வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து வை. நீ போய் பாடு, அரிசியை போட்டு நான் போய் குழம்பு எடுத்து தந்துட்டு அப்புறம் வந்து நான் வடித்து தந்துட்டு போகிறேன். ஆ சரி சசி. என்னால் சுத்தர எந்திரிக்க கூட முடியல, அப்படியே மெதுவாக போய் கட்டிலில் படுத்துறேன். சரி சரி ஓடு போ. பிள்ளைங்கடி, பிள்ளைய கேட்க மறந்துட்டேன். பிள்ளைய கொண்டே அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாரு சசி. முடியல, ஆஸ்பத்திரி கூட்டி போகிறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட விட்டுட்டு வந்திருக்காரு. பாப்பா இங்கே அம்மாட்ட இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், ஆமாம் உன்கிட்டே கஷ்டம் நீ பார்த்துக்கிறது, பாப்பா அங்கேயே இருக்கட்டும். அதனால தான் நானும் கூப்பிடலை. இருக்கட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆ சரி சரி எடுத்து வை வரேன். ஆ அரிசியை முதல்ல போட்டுட்டு போகணும், போல காயுது இப்படி காயக்கூடாதுல்ல. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்குதோ? ஏம்மா 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 யார் வந்திருக்கேன்னு பாரு. அம்மா அங்கே பாரு. யாரு? நீயா? என்னம்மா நீ ஏங்குற? யாருன்னு கேட்குறா. சுசிலா வந்திருக்கேன், தெரியலையா யாருன்னு? தெரியுது தெரியுது. என்னத்துக்கு இப்போ வந்தியா? என்னத்துக்கு வந்தியான்னு கேட்குற? நீ நல்லா இருக்கியா? பாப்பா தம்பி உண்டாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? என்னத்துக்கு வந்தான்னு கேட்குற? வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஏன் வந்தான்னு கேட்டேன். ஏண்டி என்னடி கையில் பத்திரத்தோடு வந்துட்டியா? எங்கள் சொத்தெல்லாம் மீட்டுட்டீங்களா இல்லையா? இன்னும் நானே முடியாமல் கிடக்கேன். ஏன் என்னை வந்து இன்னும் மேலே மேலே முடியாமாக்க வந்திருக்கியா? ஏம்மா நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா. சொத்துக்கு தான் அவரும் எவ்வளவோ போராடிட்டு தான் இருக்காரு, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உங்கள் சொத்தெல்லாம் திருப்பி தந்துடுவாருமா, கவலையே வேண்டாம். நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கண்ணுக்குள்ளே இருந்துச்சு எப்படி இருக்கே, என்ன பண்ணுறியே எது பண்ணுறியன்னு எனக்கு நினப்பு ஃபுல்லாக இங்கே தான் இருந்துச்சு. சரி போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோமே எல்லாத்தையும் சொல்லி தான் நான் ஓடியாந்தேன். ஏன் இப்படி பேசுகிறா? பாப்பா எங்க? தங்க பிள்ளை வாடி சாமி வாடி சாமி. எல்லாரும் நல்லா இருக்காங்கடா, நீ எப்படி இருக்க? அப்பா எங்க? அம்மா விரவு பறக்கவா? ஏம்மா பிரியா விரவு பறக்க போயிட்டா? ஆமா பின்ன எப்படி சமைப்போம்? விரவு பறக்கிட்டு வந்தா தானே எனக்கு முடியாமக்கா குளிர் காய்ச்சல கிடைக்கேன். அவள் போய் விரவு பறக்கிட்டு வந்தா தானே அடுத்த நேரம் சமைக்க முடியும். எங்கே சிலிண்டர் கிடைக்கி? சிலிண்டர் கிடைச்சாலும் அதில் சமைச்சிட்டே இருக்க முடியுமா? மாதம் மாதம் வாங்க காசு கஞ்சி வருது, இருக்க கஷ்டத்தில். இப்போ என்னத்துக்கு வந்திருக்கியா? ஆ எங்களை மேலே மேலே கஷ்டப்படுத்த வந்திருக்கியாக்கா? உன் மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு தானே நாங்கள் விட்டு கக்கடான்னு இங்கே வந்து கிடக்கோம். ஏன் திரும்ப திரும்ப எங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு வந்துடுற? ஏமா அப்படி பேசுகிற? நான் அப்படி என்ன உன்னை கஷ்டப்படுத்த இங்கே வந்தேன்? ஆ பிள்ளைகளை பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம் பார்த்துட்டு போல தானே வரேன். வீட்டுக்கு வந்தப்போ தான் நல்ல மரியாதை கொடுத்து என்ன அனுப்புனியே, இப்போ எதுக்குடி வர? நீ எதுக்கு வர? நாங்கள் எப்படியோ போகிறோம், செத்து கூட தொலைகிறோம், நீ எதுக்கு பார்க்க வர? ஏம்மா நான் என்னமோ அந்த சொத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க மாதிரி கேட்குற. ஏமா அப்படி பண்ணுற? உனக்கு வந்து என் வீட்டுக்கார் கூட போய் நாங்கள் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல அப்படித்தானே? உன் கூட நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ ஏண்டி அப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது? அத்தை உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு காமிக்கவா? உனக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருடா தங்கம் இறங்கிக்கோ. இருடா தங்கம். எல்லாமே எல்லா ஸ்நாக்ஸும் உனக்கு தான்டா, என்ன வேணுமோ நீ எடுத்துக்க. என்ன எங்க வா, அத்தை உனக்கு புது ட்ரெஸ் போட்டு விடவா? ஏய் யார் உன்னை இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னது? நாங்கள் கேட்டோமா இல்லை என் பேத்தி கேட்டாளா? தேவையில்லாத வேலை நீ ஏண்டி பண்ணுற? உன்னை நாங்கள் வாங்கிட்டு வர சொன்னோமா? எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ வாங்கிட்டு வந்ததை முதல்ல எடுத்துட்டு கிளம்பு. ஏம்மா கோவத்தில் பேசுகிறோன்னு கண்டபடி பேசிகிட்டு இருக்காது என்ன? சும்மா தேவையில்லாமல் பேசாமல் நீ போமாங்கிட்டு. ஏன் நான் வாங்கிட்டு வரக்கூடாதா? வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஏன் வாங்கிட்டு வரேன்னு கேட்குறேன். பிரியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போச்சு, அவ்வளோதான் பார்த்துக்க. நீ எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு.
அவள் ரொம்ப கோவப்படுவா. நான் என் தம்பி பிள்ளைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா, உங்கள் யாருக்கும் நான் எதுவும் வாங்கிட்டு வரல. என் தம்பி பிள்ளைக்காக தான் இவ்வளோ தீனியும் வாங்கிட்டு வந்தேன். ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கப்பிள்ளை இங்கே வாடா, அத்தை உனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்றேன். ஏய் வேணாண்டி, கலட்டி கூட தூக்கி எரிஞ்சிருவாடி. உனக்கு தெரியாது, பேசாமல் இரு. எதுக்கு கலட்டி எறியணும்? வாட தங்க அத்தை போட்டு விட்றேன். இவ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. பிரியா வந்து பார்த்தா என்ன பண்ணுவானே தெரியல. ஐயோ சொல்கிறதே கேட்க மாட்டாளே இவ வேற. ம் பட்டுப்பாவடையெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க அம்மா கறி பார்த்தா என்ன ஆகும் தெரியும். சீக்கிரம் கலட்டி அங்கிட்டு வை. இங்க பாருமா, பிள்ளை ஆசாசையா போட்டிருக்கு. எதுக்கு கலட்டி அங்கிட்டு வை இங்கிட்டு வைன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி அவ என்ன கழட்டி வீசிடுவாளா? ஆ என்ன இது? ஏய் அம்மா, அத்தை பட்டு பாவாடை சட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லாக்கா? அழகா இருக்குல்ல ரெட் கலர் கோட் மாதிரி. ஏய் முதல்ல அதை கழட்டி வீசிடி. யாரை கேட்டுடி உனக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க இவங்க? அழகா இருக்குமா, நான் கழட்ட மாட்டேம்மா. அத்தை சூப்பர் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்கம்மா. அழகா இருக்குமா, ப்ளீஸ்மா, நான் கழட்ட மாட்டேன். இங்க பாரு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. அவளு கழட்டிடு. நான் பிரியா பாப்பா போட்டிருக்கத கழட்டு கழட்டுன்ற. பாப்பாக்கு ஆசாசையாக நான் எடுத்துட்டு வந்தேன். இப்படி கழட்டு கழட்டுன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கா? நல்லா தானே இருக்கு, அவ போட்டுக்கட்டுமே. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் எதுக்குங்க எடுத்துகிட்டு வரீங்க என் பிள்ளைக்கு? உங்களை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னா? நீங்கள் முதல்ல எதுக்குங்க எங்கள் வீட்டுக்கு வரீங்க நான் கேட்டேன். எதுக்கு இங்கே நீங்கள் வரீங்க? உங்களை யாருங்க இங்கே பார்க்கணுன்னா கூப்பிட்டா? உங்கள் அம்மாவா? ஐயோ நான் வேற, நான் கூப்பிட்டேனா? நீ வேற பிரியா. நான் பாட்டுக்கு செவனேன்னு முடியலைன்னு கிடக்குறேன். இவளா வந்திருக்கிறா, நான் யாரையும் கூப்பிடலை. என்னைய பிடிச்சிட்டு நீ திட்டிக்கிட்டு இருக்காதா? இங்கே பாரு அம்மு, கழட்டல அப்படின்னா அடிச்சே போட்டுருவேன். நான் சொல்கிறேன்ல, மரியாதையே கழட்டிடு. பாரு, அப்பாவை உனக்கு இது மாதிரி எடுத்துட்டு வர சொல்கிறேன் சரியா? வேணாம். இங்கே பாரு பிரியா, நான் எடுத்துகிட்டு வந்தது என் தம்பி பிள்ளைக்கு. அவளுக்கே பிடிச்சிருக்கு, அவள் அழகாக இருக்குங்கிற அவள் போட்டுக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு போட்டு விட்டுட்டேன். நீ தேவையில்லாமல் கழட்ட சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா பார்த்துக்க. ஆமாம், உங்களுக்கு நான் எதுவும் வாங்கிட்டு வர கிடையாது, உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண கிடையாது. பிள்ளைக்காக தான் இந்த தீனி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைக்காக நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். போதுமா? பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லாத. ஏன் பிள்ளை மேலே உங்களுக்கு அப்படி என்னங்க அக்கறை? யாருங்க உங்களை எடுத்துகிட்டு வர சொன்னது? நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க நான் கேட்டேனா? அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க. ஆமாம்.